வெல்கம் டு விதையும் விருட்சமும் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சிம்பிளான ரெசிபி. என்னன்னா கத்திரிக்காய் பொடி கறி. நார்மலா கத்திரிக்காய் பொரியல் பண்ணுவீங்க, பட் ஆனா இது என்னன்னா இது ஒரு பிராமின் ஸ்டைல் கத்திரிக்காய் பொடி கரும் இது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வறுத்து அரைக்க வேண்டிய பொருள்: கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, 2 கருவேப்பிலை சும்மா ஆட் பண்ணிக்கலாம், 2 கருவேப்பிலை வாசனைக்காக, கொத்தமல்லி தழை, கொத்தமல்லி விதை, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா இது எடுத்துட்டு இருக்கேன். இது கருமி இது பண்ணி முடிச்சுட்டு தூரத்துக்காக தேங்காய், கருவேப்பிலை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. ஸோ இந்த வறுக்க வேண்டிய பொருள் எல்லாம் நான் போட்டுட்டேன். கொஞ்சமா பெருங்காயத்தூள் தூவி விட்டுக்கிறேன். இப்போ இதை நல்லா வறுத்துருவோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்லா வாசனை வந்துட்டு வறுபட்டு எடுத்து. ஸோ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் கடாயில் எண்ணெய் விட்டுடலாம். எண்ணெய் காஞ்சிடுது. ஸோ கடுகு வெடிக்கிட்டோம். இப்போ உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, நல்லா வறுத்துடுறோம். இந்த பருப்பெல்லாம் இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருங்க. ஸோ இது நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்க்கு தேவையானது. தூள் உப்பு போடுறேன். எப்பயுமே லிக்விடுக்கு நம்ம கல்லுப்பு போடுவோம். இந்த மாதிரி கருமீது பண்ணுறச்ச தூள் உப்பு தான் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த உப்பு கலக்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இதை மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் அரைச்சி எடுத்திருக்கேன். அந்த கொத்தமல்லி விதை, காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு இதை அரைச்சி எடுத்திருக்கேன். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா 90% வெந்துடுது, முக்கால்வாசி வெந்துடுது. இப்போ இந்த அரைச்சதை இதில் கொட்டி கலரணும், அவ்வளோதான். இப்போ இதை கலரிடுங்க. கிளறிட்டு காமிக்கிறேன். நான் பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டேன். நான் இந்த கத்திரிக்காயை நல்லா கிளறி விட்டாச்சு. பொடியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடுத்து. உப்பு பத்துறதான்னு பார்த்துக்கோங்க, இல்லாட்டி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுறோன்னா தேங்காய் ஆட் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் கிளறிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கிளறி விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம சுவையான கத்திரிக்காய் பொடி கறி ரெடி ஆயிடுது.